வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்படி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும், மேலும் இந்த திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் விடுபட்டவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 15 2021 கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டுவரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் அரசு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 15 ரூபாய் 1000 நேரடியாக வரவைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் கீழ் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள 1,31,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் பிப்ரவரி 13 5000 ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்த திட்டத்தில் தொடக்கத்தில் விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் நிராகரிக்கப்பட்ட மற்றும் விடுபட்ட பெண்களுக்கு தற்போது மகிழ்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது. தகுதி இருந்தும் தங்களுக்கு இந்த தொகை கிடைக்கவில்லை என கருதிய பெண்கள் அரசின் KMUT.TN.gov.in என்ற இணையதளம் வாயிலாக தங்களின் நியாயமான கோரிக்கைகளை மேல்முறையீடாக பதிவு செய்யலாம். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட மகளிர் கோட்டாட்சியரிடம் சென்று மேல்முறையீடு செய்யலாம். சேவை மையங்கள் வாயிலாகும் இந்த மேல்முறையீடு செய்யலாம் என கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்நிலையில் தகுதி இருந்தும் தங்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பங்களின் நிலை அறிய அரசு அலுவலகங்களில் விசாரித்து வருகின்றனர். உதவித்தொகை திடீரென நிறுத்தப்பட்டதாக கூறியும் பலர் மீண்டும் விண்ணப்பம் அளித்து வருகின்றனர். இது குறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில், உரிமைத்தொகை அறிவிப்பு வெளியான பிறகு 1 மணி நேரத்திற்கு சராசரியாக 40 முதல் 50 பேர் விண்ணப்பிக்க வருகின்றனர். தற்போதைய சூழலில் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு வருகிறது. இந்த விண்ணப்பங்களை சரிபார்த்து கள ஆய்வு செய்து தகுதியுள்ள பெண்களுக்கு உரிமைத்தொகை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.